أفلا يتدبرون القرآن السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பதிவினூடாக எம்மை படைத்த படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உணரும் வகையில் சில விடயங்களை நவீன விஞ்ஞானமும் குர்ஆனும் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். உலகின் ஒழுங்கு மற்றும் துல்லியம், விண்மீன்களின் இயக்கம், சூரியனின் சுழற்சி, நிலாவின் வேகம் போன்றவை மிக துல்லியமாக செயல்படுகின்றன. இதை 16ஆம் நூற்றாண்டில் டேனிஷ் விஞ்ஞானி டி சோபரா தனது விண்மீன் கணிப்புகளில் பதிவு செய்தார். சூரிய குடும்பம் துல்லிய இயக்கத்துடன் இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதை சீராக இயக்க பின்னால் ஒரு திட்டமிட்ட சக்தி ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையிலே கூறுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஷ்ஷம்ஸு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. சூரியன் அதன் பாதையில் பயணிக்கிறது. இதுவே சக்தியுடையதும் அறிவுடையதுமான அல்லாஹ்வின் திட்டமாகும். இன்று நவீன விண்வெளி ஆய்வுகள் சூரிய குடும்பத்தின் ஒழுங்கை உறுதி செய்கின்றன. ஆனால் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதருக்கு யார் அறிவித்திருக்க முடியும்? மனித உடலின் மேன்மை. மனித உடலில் உள்ள 37.2 டிரில்லியன் செல்கள் ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இதை 17ஆம் நூற்றாண்டில் ஆண்டனி வான் லீவன்ஹூ மைக்ரோஸ்கோப்பை கொண்டு கண்டுபிடித்தார். ஒரு செல்லின் சிக்கலான அமைப்பு மனித உருவாக்கத்தின் அழகிய தொகுப்பை வெளிப்படுத்துகிறது. இதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே وَفِي أَنفُسِكُمْ أَفَلَا تُبْصِرُونَ உங்களிலேயே இருக்கின்ற இறைவனின் அத்தாட்சிகளை அதையாவது நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? மனித உடலின் ஒவ்வொரு செல்களும் படைப்பாளனின் ஆழ்ந்த அறிவை வெளிப்படுத்துகிறது. நம்மை சுற்றி உள்ள உயிரியல் அமைப்புகளும் உடல் இயக்கங்களும் இறைவனின் சான்றுகளாக செயல்படுகின்றன. டிஎன்ஏ மற்றும் தகவல் தொழில்நுட்பம். டிஎன்ஏ மனித உடலின் தரவு தொகுப்பாகும். இதை 1953ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக் கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு உயிரின் டிஎன்ஏ ஒரு கட்டமைக்கப்பட்ட மொழியாகும். இது சீரிய திட்டமிடலுடன் செயல்படுகிறது. இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹன் நாஸு இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸி ஃபஇன்னா خلقناكم من تراب ثم من نطفة. மக்களே, நீங்கள் உயிர்த்தெழுதலில் சந்தேகத்தில் இருந்தால் நாங்கள் உங்களை மண்ணிலிருந்து பிறகு நுத்ஃபாவில் இருந்து உண்டாக்கினோம். ஒரு டிஎன்ஏவின் 3 பில்லியன் நியூக்ளியோடைட்டுகளை கொண்டுள்ளது. இது மனித உடலின் ஒவ்வொரு தனித்துவத்தையும் நிர்ணயிக்கிறது. இந்த செயற்பாடானது தற்செயலாக நடந்தது என்று நினைக்கிறீர்களா? பிரபஞ்சத்தின் விரிவாக்கம். பிரபஞ்சம் தொடர்ந்தும் விரிவடைகிறது என்பதை எட்வின் ஹபிள் 1929இல் உறுதி செய்தார். விண்மீன்கள் பிரபஞ்சத்தின் எல்லைகளில் இருந்து விலகிச் செல்வதை கண்டேன். பிரபஞ்சம் ஒரு நேர்மறை இயக்கத்தில் உள்ளது என்று கூறினார். இதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே وَالسَّمَاءَ بَنَيْنَاهَا بِأَيْدِي إِنَّا لَمُوسِعُونَ. ஆகாயத்தை நாங்கள் சீரியதாய் உருவாக்கினோம், மேலும் நாங்கள் அதை மிகுந்த அளவில் விரிவடை செய்கிறோம். பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை குர்ஆன் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது. இது குர்ஆன் அறிவியல் உண்மைகளுக்கு எதிர்பார்ப்புகளை காட்டும் உன்னத ஆதாரம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரீன். என் அன்பார்ந்த உறவுகளே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யுங்கள். தவறாது நோட்டிஃபிகேஷன் பெல்லினை அழுத்தி ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு வீடியோவோடு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.